தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே என்னாருயிரிற் கலந்து ஆடுகின்ற அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே அன்பிற்கலந்து அறிவாய் விளங்கும் அருட்பெரும் ஜோதியே எல்லாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே எல்லாரமுதாகி உள்ளண்ணி நிற்கும் அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே நின்னாசை ஒன்றே என்னுள் ஆர்க்கின்றதே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சாவகாட்டுப்பாளையத்தில் சாவக்கட்டுப்பாளையத்தில் 5வது ஆண்டு விழா அன்னதான விழா வள்ளலாருடைய கொள்கைகளை மக்கள் மத்தியிலே விதைக்க வேண்டும் என்ற விழா மிக சீரும் சிறப்புமாக நமது ஆன்மநேய நண்பர் ராஜேந்தர் ஐயாவுடைய குழுவை சார்ந்த சன்மார்க்க அன்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து 5 ஆண்டுகளாக மிக சீரும் சிறப்புமாக இந்த சிறிய கிராமத்திலே மிக அற்புதமான விழாவினை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறியவனை அழைத்து இங்கே பேசுவதற்கு அன்பு கட்டளையிட்டு அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டும் இங்கே வருகை தந்திருக்கிறேன். அத்தனை அன்புள்ளங்களுக்கும் மனமகிழ்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு விழா வள்ளலாருடைய விழாவை காலையிலிருந்து அகவல் பாராயணத்துடன் கொடியேற்றி காலை சிற்றுண்டி முடித்து இப்பொழுது வள்ளலாருடைய கொள்கைகளை இந்த ஊரை சார்ந்த மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருங்கருணை கொண்டு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து சான்றோர்களையெல்லாம் வரவழைத்து அவர்களுடைய கருத்துக்களை இங்கே பரிமாற்ற வேண்டும் என்ற ஆவல் கொண்டு இங்கே நமது அருமை நண்பர் அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். நமது அருமை நண்பர்
அருட்பெருஞ்சோதி அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி அருள்நெறி சங்கம் தலைவராகவும் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய கருணாமூர்த்தி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றுதான் அவரை நான் பார்க்கிறேன். அவரையும் அவரை சார்ந்த அன்பர்களையும், அடுத்ததாக நமது மாரிமுத்து ஐயா வள்ளலாரிடத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு பலவிதமான சந்தேகங்களை அவ்வப்போது கேட்டு தன்னுடைய வாழ்க்கை எப்படியாவது இந்த பிறவிலே வள்ளலாருடைய கொள்கையிலே அர்ப்பணித்து கொண்டு வாழ வேண்டும் என்ற உறுதி பூண்டு கொண்டு வாழக்கூடிய மாரிமுத்து ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நமது டாக்டர் வக்கீல் அவர்கள் வந்து சென்று விட்டார்கள். நமது அருமை நண்பர் என்ன சொன்னீங்க, ராம பழனிசாமி ஐயா அவர்கள் ஒரு 2-3 ஆண்டுகளாக வள்ளலாரிடத்திலே அளவு கடந்த ஈடுபாடு கொண்டு ஒவ்வொரு மாதமும் வடலூர் பெருவெளிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய எண்ண அலைகளெல்லாம் எப்படியாவது இந்த பிறவியிலே வள்ளலாருடைய கொள்கையை ஏற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்துவிட வேண்டும் என்ற ஒரு பேராவல் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அங்கு வந்திருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் எத்தனையோ வாழ்க்கையை எத்தனையோ ஆண்டுகளாக வாழ்க்கையிலே கடைபிடித்து வந்த நெறிகளெல்லாம் நம்மை ஏதாவது மேலேற்றி விட்டதா, அந்த நெறிகளிலிருந்து நாம் இந்த பிறவியிலே மேலேறி செல்வோமா என்ற ஏக்கத்துடனும் ஏதோ ஒரு வழிபாடு செய்வோம், எதை ஒன்று செய்து இறைவனுடைய திருவடிக்கே நம்மை ஒப்படைத்து விடுவோம், அவர் எப்படி செய்தாலும் செய்யட்டும் என்ற பொறுப்பையெல்லாம் இறைவன்பால் செலுத்திவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். இன்னும் இந்த ஊரிலே ஆங்காங்கு இருக்கக்கூடிய இல்லத்திலே இருந்து ஒளி வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களுக்கும் இங்கே ஒரு சிறிய உரையை எனக்கு தெரிந்த அளவிற்கு உங்களுடைய மனதையெல்லாம் மாற்ற முடியுமா, உங்கள் மனமாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளி பிறக்குமா, எந்த வகையிலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே துன்பமும் துயரமும் அச்சமும் பயமும் நீங்கி நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற பெருங்கருணை கொண்டுதான் இங்கே அடியேன் வந்திருக்கிறேன். வேறு எந்த லாபமும் எனக்கு இல்லை. நமது ராஜேந்தர் ஐயா அவர்கள் 1 மாதத்திற்கு முன்பு கேட்டார்கள், ஐயா நீங்கள் சொற்பொழிக்கு வர வேண்டும், என்ன தலைப்பு போட வேண்டும் என்று கேட்டார்கள். நிறைய இருக்கிறது, ஆனால் நீங்கள் அது ஒரு கிராமமாக இருக்கிறது, மக்களெல்லாம் இப்பொழுதுதான் ஒரு 4-5 ஆண்டுகளாக அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தையாவது ஓதக்கூடிய ஒரு நிலையிலே உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த மந்திரத்தை சொன்னவர் யார்? வள்ளல் பெருமான் அவர்கள். அதனால் வாழ்விக்க வந்த வள்ளல் என்று போடுங்கள் என்று மனதில் நினைத்து கொண்டு அவரிடத்திலே சொன்னேன். அதே போல வள்ளலார் வாழ்விக்க வந்த வள்ளலார் என்ற தலைப்பை கொடுத்து இன்று உங்களிடத்திலே பேசுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். யாரும் இந்த உலகத்தில் வாழாமல் இல்லை. ஏதோ ஒரு வகையில் எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் யாவரும் ஒரு முடிவான ஒரு சிந்தனையை, ஒரு அறிவை பயன்படுத்தி வாழ்வதில்லை. ஆனால் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எப்படி போனாலும் பரவாயில்லை, வாழ்ந்துதானே ஆக வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு ஏதோ ஒரு வகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை நாம் யாரும் வகுத்து கொள்ளவில்லை. ஏனென்றால் எப்படி வேண்டுமானால் வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கையைத்தான் இந்த சமுதாயம் நமக்கு கொடுத்திருக்கிறது. நம்முடைய குற்றம் அல்ல, இந்த சமுதாயம் மனித சமுதாயத்திற்கு
உயர்ந்த அறிவுள்ள மனித சமுதாயத்திற்கு உயர்ந்த அறிவுள்ளவர்களெல்லாம் நமக்கு வாழ்வதற்குண்டான வழிகளை வகுத்து தந்தது. நீங்கள் எப்படி வேண்டாலும் வாழ்ந்தலாம், எந்த வழிகளை ஒன்று வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு முடிவைத்தான் நமக்கு தந்திருக்கிறார்கள். மனிதனாக பிறந்தவன் எப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வரைமுறையை, ஒரு நெறியை, அந்த நெறியிலே இருக்கக்கூடிய உன்னதமான கொள்கைகளை கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கை உலகத்தில் உள்ளவர்கள் அனைவருமே வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. நம் நாடு மட்டுமல்ல, உலகங்கள் முழுவதுமே. ஏனென்றால் வாழ்க்கை தரங்கள் என்பது பல பிரிவுகளாக நமக்கு பிரித்து வைத்து விட்டார்கள். ஏதாவது ஒரு அடிப்படை உண்மையை நமக்கு வகுத்து தந்திருந்தால் எல்லோரும் அந்த வழியிலே நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு செல்லுவதற்குண்டான வாய்ப்பை நாம் பெற்றிருப்போம். ஆனால் நமக்கு வழிகாட்டியவர்கள் என்று சொன்னவர்களெல்லாம் நமக்கு சரியான வாழ்க்கை முறைகளையும் வாழ்க்கை முறையிலே கடைபிடிக்க வேண்டிய கொள்கைகளையும் அறநெறிகளையும் சரியான முறையிலே வகுத்து தந்திருக்கிறார்களா என்றால் வகுத்து தரவில்லை என்பதுதான் பொருள். பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகம் முழுவதிலுமேயே ஒவ்வொரு மனித வாழ்க்கைக்காக எழுதி கொண்டிருக்கக்கூடிய நூல்கள் அளவில் அடங்காதது. உலகம் முழுவதும் வாழ்க்கை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு கோடான கோடி நூல்கள் இந்த நாட்டிலே எழுதி கொண்டிருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள், இன்னும் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். இத்தனை கோடான கோடி நூல்கள் எல்லாம் இருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கை இன்பம் துன்பமற்ற வாழ்க்கையாக, நிரந்தரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக, ஆனந்தமான வாழ்க்கையாக, நோயில்லாத வாழ்க்கையாக, மரணமில்லாத வாழ்க்கையாக எந்த குடும்பத்திலேயாவது இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த குடும்பத்திலுமே இல்லை. அப்போ இத்தனை நூல்கள் இந்த உலகத்திலே எழுதி வைத்ததனுடைய பயன் என்ன? நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கடலிலே கொட்டினால் கூட கடலையும் மிஞ்சிவிடும். அந்த அளவிற்கு நூல்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். எதற்காக என்று கேட்டோமானால் எல்லாம் மனித சமுதாயத்திற்குத்தான். அப்போ மனித சமுதாயத்திற்கு ஏன் எழுதுகிறீர்கள்? மனித சமுதாயம் மேம்பட வேண்டும், மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எல்லா அறிஞர் பெருமக்களும் ஞானிகளும் யோகிகளெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இத்தனை நூல்கள் இருந்தும் எந்த குடும்பத்திலேயாவது நான் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறேன், என்னுடைய குடும்பத்திலே துன்பம் இதுவரையில் வந்ததில்லை, என்னுடைய குடும்பத்திலே இதுவரையில் மரணம் வந்ததில்லை, எந்த துன்பமும் என் வீட்டிற்கு உள்ளே நுழைந்ததில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு வீடாவது இருக்கிறதா என்று கேள்வி கேட்டு பாருங்கள். இல்லை என்ற விடைதான் கிடைக்கும். அப்போ எழுதிய நூல்களினால் என்ன பயன்? நாம் படித்த படிப்பினால் என்ன பயன்? நாம் வாழ்ந்த வாழ்க்கையினால் என்ன பயன்? சிந்திக்க வேண்டும். வள்ளல் பெருமான் இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்ன? பல்லாயிரம் ஆண்டுகளாக இந்த உலகத்திலே தோன்றிய ஞானிகளெல்லாம் அளவில்லாத வாழ்க்கை முறைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். நமது தலைவர் கூட சொன்னார்கள், திருக்குறள், திருவாசகம், திருமந்திரம், சித்தர்கள், இது நம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நூல்கள். நீங்கள் உலகம் முழுவதும் எடுத்து பாருங்கள், ஆங்காங்கு அறிஞர் பெருமக்கள் தோன்றியிருக்கிறார்கள், அருளாளர்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்தந்த நாட்டிற்கு தேவையான அருள் நூல்கள் குவிந்து கிடக்கிறன. இன்னைக்கு உலகம் முழுவதும் பைபிள் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துவ மத நூல்கள் அளவில் அடங்காத அளவிற்கு விதைத்திருக்கிறார்கள். குரான் என்று சொல்லக்கூடிய
வேத நூல் எங்கு பார்த்தாலும் எல்லா நாடுகளிலும் இருக்கிறது. புத்த மதத்தினுடைய நூல்கள் எல்லா நாடுகளிலுமே இருக்கிறது. இந்து மதத்தினுடைய நூல்கள் இந்தியா முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டும்தான் சென்றிருக்கிறது. இந்தியாவில் மட்டும் அருளாளர்கள் பிறக்கவில்லை. எல்லா நாட்டிலும் எல்லா உலகங்களிலும் அருளாளர்கள் தோன்றி மனித சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காகத்தான் உழைத்திருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், வழிமுறைகளை எல்லாம் வகுத்து தந்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு வழிமுறைகளும் நூல்களும் எழுத்துக்களும் அதை படித்த மனிதர்களாகிய நாம் அந்த நூல்களின் வாயிலாக நாம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறோமா என்று பார்த்தோமானால் எல்லா நூல்களுமே முன்னேற்றத்திற்குண்டான வழிமுறைகளை முழுமையாக சொல்லவில்லை. ரகசியமாகவே எல்லாமே வைத்து ஆமா, எல்லா நூல்களுமே மறைமுகமாக அவர்கள் தெரிந்தால் கூட தெரிந்ததை வெளியே சொல்லுவதற்கு அச்சம், பயம் ஏற்பட்டு உண்மையை சொன்னால் ஏதாவது ஆகிவிடுவோம் என்ற அந்த சொல்லுபவர்களுக்கு ஒரு பயம், உண்மையை தெரிந்து கொண்டு இது உண்மைதானா என்று அவர்கள் உணர்வதற்கே அவர்களுக்கு ஒரு அச்சம். இப்படி பல கோணங்களிலே நம்மளுடைய ஞானிகள் எல்லாம் தோன்றியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார்கள், வகுத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்திலே தான் உலகத்தை படைத்த இறைவன் மிக வேதனைப்படுகிறார். இந்த நாட்டிலே உயிர்களை படைத்தோம், உயிர்களெல்லாம் முன்னேற்றம் அடைந்து உயர்ந்த அறிவுள்ள மனித தேகத்தை படைத்திருக்கிறோம். உயர்ந்த அறிவுள்ள மனித தேகத்தை படைத்தவர்கள் வாழ்க்கை நெறியிலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அருளாளர்களையும் அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தோம். ஒவ்வொரு அருளாளர்களும் இங்கே வந்து அவர்களுக்கு என்ன தெரிந்ததோ, என்ன புரிந்ததோ, என்ன அறிந்ததோ அதை எழுதி வைத்து விட்டார்கள். இதிலே 3 பிரிவுகளாக அந்த அருளாளர்கள் இருந்திருக்கிறார்கள். முதலாவதாக இருந்தவர்கள் கரும சித்தர்கள், இரண்டாவதாக யோக சித்தர்கள், மூன்றாவதாக ஞான சித்தர்கள். இவர்கள் எந்தெந்த வாழ்க்கை தரத்தை சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தோமானால், கரும சித்தர்கள் இம்மை என்ப வாழ்வோடு நின்றுட்டாங்க. யோக சித்தர்கள் மறுமை என்ப வாழ்வோடு நின்றுட்டாங்க. ஞான சித்தர்கள் பேரின்ப வாழ்க்கையோடு நின்று போயிட்டாங்க. அதற்கு மேல் அவர்களுக்கு இறைவனுடைய முழு உண்மையை அறிந்து கொள்ள முடியாமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடிவு செய்து விட்டார்கள். இவர்களால் நாம் அடைந்த லாபம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, கரும சித்தர்கள் சொல்லியதால் இம்மை என்ப லாபம் கிடைத்திருக்கிறது. யோக சித்தர்களால் மறுமை என்ப லாபம் கிடைத்திருக்கிறது. ஞான சித்தர்களால் பேரின்ப லாபம் கிடைத்திருக்கிறது. அப்போ இந்த 3 தரமான ஞானிகள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இதை வள்ளலார் படம் போட்டு நமக்கு காட்டுகிறார். கர்ம சித்தர், யோக சித்தர், ஞான சித்தர், இவர்களுக்கு பேர் தான் அருளாளர்கள்னு பேர். இவர்கள் 3 படித்தரங்களிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பயன் என்ன? இம்மை என்ப லாபம், மறுமை என்ப லாபம், பேரின்ப லாபம். அப்போ கர்ம சித்தர்களுடைய அடைந்த லாபம் என்ன? இம்மை என்ப லாபம். அப்போ இன்மை இன்ப லாபத்தினுடைய பயன் என்ன? அவர்கள் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி, ஒழுக்கத்தை பயன்படுத்தி, உருவ வழிபாடுகளை எல்லாம் இந்த மக்களுக்கு தந்து சமாதி நிலையிலே மாண்டு போய்விட்டார்கள். யோக சித்தர்கள் உருவங்களை வணங்கி உருவத்திலே இருக்கக்கூடியதெல்லாம் உண்மை அல்ல, பொய் என்பதை உணர்ந்து தன்னுடைய இதயத்திலே இறைவன் இருக்கிறார் என்று நினைத்து தனியாக அமர்ந்து நீங்களும் இப்படி வாழ்ந்தால் இறைவனுடைய அருளை பெறலாம் என்று சொல்லி
அவர்களும் சென்று விட்டார்கள். யோக சித்தர்கள் உரு வழிபாட்டில் இருந்து மீண்டு தன்னுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கிறார் என்பதை அறிந்து அதன் வாயிலாக தன்னை காப்பாற்றி வாழ்ந்து உயிரை யமனுக்கு கொடுக்காமல் தான் உயிரை பாதுகாத்து பல்லாண்டு காலம் வாழக்கூடிய தகுதி பெற்றவர்கள். அவர்களுக்கு யோக சித்தர்கள்னு பேர். கர்ம சித்தர்களை யமன் கொண்டு போயிடுவான் உயிரை. நீங்க நல்லா கவனிக்க வேணும். யோக சித்தர்களை உயிர் யமன் கொண்டு போக மாட்டான். உயிரை யமனுக்கு கொடுக்காமல் தன்னுடைய ஆற்றலினால் உயிரை தன்வசமாக வைத்துக்கொண்டு உடம்பையும் உயிரையும் தனிமையாக வைத்து அவர்கள் முக்தி நிலை என்ற நிலையை அடைந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு 10,000 ஆண்டுகள் உயிரோட வாழலாம். மீண்டும் அவர்கள் பிறப்பெடுத்து வருவார்கள். ஞான சித்தர்கள் என்பவர்கள் எல்லா உயிர்களையும் கடவுளாக பாவிப்பவர்கள். ஞான சித்தர்கள் என்பவர் உரு வழிபாடு இருக்காது, இதய வழிபாடு இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான் என்பதை உணர்ந்து எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான் என்பதை அறிந்து எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வுடன் வாழக்கூடியவர்களுக்கு பேர் தான் ஞான சித்தர்கள். சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. அப்போ இந்த ஞான சித்தர்களுடைய நிலையில் வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? கர்ம சித்தர்கள் என்ன செய்தார்கள்? யோக சித்தர்கள் என்ன செய்தார்கள்? இவருடைய லாபம் என்ன? அப்படி என்று பார்க்கின்ற பொழுது இதிலே 3வது பிரிவிலே இருக்கக்கூடிய ஞான சித்தர்கள் மட்டும் எல்லாரும் இந்த கர்ம சித்தர் யோக சித்தர்களை விட ஒரு உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள். இவர்களும் அங்கே என்ன செய்கிறார்கள் என்றால், இறைவனுடைய சமஸ்தானமாகிய அருட்பெரு வெளியிலே சென்று அங்கே உள்ள நுழைய முயற்சி செய்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்கும் கதவு தாளிடப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய அனுமதி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. யாருக்கு? ஞான சித்தர்களுக்கு. ஞான சித்தர்களுக்கும் அங்கே இறைவனுடைய கோட்டையினுடைய சாவி பூட்டு போடப்பட்டிருக்கிறது. உள்ளே நுழைய முடியவில்லை. அதற்கு கீழே யோக சித்தர்கள் இருக்கிறார்கள். அதற்கு கீழே தான் கர்ம சித்தர்கள். 3 வழித்தரங்கள் இருக்கிறது. ஆன்மீக வழியிலே மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் லாபம் அடைந்து உயர்ந்த நிலைக்கு அடைய வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டுமானால் இந்த 3 வழி முக்கியமான வழிகள். அதிலே நமக்கு முன்னாடி இப்பொழுது நாம் பல்லாண்டு காலமாக நாம் கடைபிடித்து வருகின்ற ஒரு எல்கேஜி பாடம் எது என்றால் பக்தி மார்க்கம். ஆன்மீகத்திலே நாம் எந்த இடத்திலே இருக்கிறோம் என்றால் இப்பொழுது பக்தி மார்க்கத்தில் இருக்கிறோம். இந்த பக்தி மார்க்கம் என்பது ஒரு பள்ளியிலே சேர்க்கக்கூடிய எல்கேஜி பாடம் மாதிரி. இன்னும் படையல் படைத்து அபிஷேகம் ஆராதனை செய்து எல்லோருக்கும் பிரசாதம் கொடுத்து நாமும் அந்த பிரசாதத்தை உண்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பது பக்தி மார்க்கம். உயர்ந்த மார்க்கம். இடத்திற்கு வந்து விட்டோம், கடவுளை நினைக்கக்கூடிய தகுதிக்கு வந்து விட்டோம். ஆனால் அதிலே இருந்து விட்டால் நீங்கள் அடைய போகக்கூடிய லாபம் எதுவுமே இல்லை. அதற்கு அடுத்தது நாம் மேல் செல்ல வேண்டும். எல்கேஜிலிருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஸ்டாண்டர்டை மாற்றிக்கிட்டே இருக்கணும். எத்தனை வருஷம் நீங்கள் எல்கேஜிலேயே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதனால் நாம் இப்பொழுது இந்த உலகத்தில் தோன்றிய 199 பேர் பக்தியில் தான் இருக்கிறாங்க. உலகம் முழுவதிலுமே 1% கூட உயர்ந்த நிலைக்கு இறைவனுடைய பார்வைக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் அங்கே போகவில்லை. இதை பார்த்த இறைவன் தான் பல்லாயிரம் அருளாளர்களை அனுப்பியிருக்கிறார்கள் இந்த நாட்டிற்கு மனித சமுதாயத்தை திருத்துவதற்கு. வந்தவர்கள் நமக்கு சரியான வழிமுறையை காட்டவில்லை. நம்மீது குற்றமில்லை. நாமெல்லாம் மாயையில் சிக்குண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். நம்முடைய ஆன்மா
ஆணவம், மாயை, கண்மம், மாயை, மாமாயை என்ற 5 மலங்கள் நம்மளுடைய ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த 5 மலங்கள் என்பது என்னவென்று பார்த்தால், நாம் கீழிருந்து பிறந்து வளர்ந்த பதிவுகள். இந்த பதிவுகள் எல்லாம் நம்முடைய ஆன்மாவை திரைகளாக மறைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த திரைகளை நீக்க வேண்டுமானால் சாதாரணமான முயற்சியினால் முடியாது. நாம் எல்லோரும் எளிமையாக நினைக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கை நெறியிலே எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வழி தெரியாமல் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையை பார்த்துதான் நம்மை படைத்த இறைவன் மாபெரும் சக்தி வாய்ந்தவன், பல கோடி அண்டங்களை இயக்கிக் கொண்டிருப்பவன், எல்லா உயிர்களையும் படைத்தவன், எல்லா ஆன்மாக்களையும் இந்த உலகத்திற்கு அனுப்பியவன், ஆன்மாவும் உயிரும் வாழ்வதற்காக இந்த அண்டங்களை படைத்து பொருள்களை படைத்து நாம் எல்லாம் எந்த வழியிலும் சென்று வாழலாம் என்ற ஒரு வாழ்க்கை தரத்தை உருவாக்கிய இறைவன் பார்த்து இதுவரையில் சென்ற ஆன்மாக்கள் உயிரெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு ஆன்மாக்கள் கூட இன்னும் வீடு திரும்பவில்லை. ஒரு ஆன்மாக்கள் கூட இன்னும் எந்த இடத்திற்கு வந்ததோ அந்த இடத்திற்கு திரும்பி செல்லாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடுமைகளை பார்த்து நம்முடைய குழந்தைகளாகிய ஆன்மாக்கள் நாம் அனுப்பிய வாழ்க்கை முறையை முடித்துக்கொண்டு மனித தேகம் என்ற ஒரு தேகத்தை கொடுத்திருக்கிறோம். அது அறிவுள்ள தேகம், அது உயர்ந்த அறிவுள்ள தேகம். இந்த உயர்ந்த அறிவுள்ள தேகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் அறிவை பயன்படுத்தி அருளை பெற்று மீண்டும் இங்கே வர முடியாமல் அங்கே தவிர்த்து கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை யார் பார்க்கிறார்? நம்மை படைத்த இறைவன் பார்க்கிறார். அந்த இறைவன் தான் முடிவெடுக்கிறார். இப்படியே விட்டு கொண்டு சென்றால் எந்த ஜென்மத்திலும் இந்த ஆன்மாக்கள் திரும்பி வராது. அது எந்த ஜென்மத்திலும் அருளை பெற்று வாழ்வதற்குண்டான வழியை தெரிந்து கொள்ளாது. ஆதலால் அவர்களுக்கு ஒரு சரியான உண்மையை, ஒரு நேர்மையான ஒழுக்க நெறியை, ஒரு புனிதமான ஒரு நெறியை உலக மக்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு மனிதனாக பிறந்தவர்கள் அந்த ஆன்ம லாபம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்ம லாபத்தை பெற்று அருளை என்று சொல்லக்கூடிய அளவில் அடங்காத ஆற்றல் படைத்த அமுதத்தை பெற்று அழியக்கூடிய உடம்பை அழியாமல் ஆக்கிக் கொண்டு மேலும் திரும்பி வர வேண்டும் என்ற ஒரு பேராவல் கொண்டுதான் 1823 ஆண்டு இந்த உலகத்திலே மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு அருளாளரை இறைவன் அனுப்புகிறார். அவர்தான் நமது அருட்பிரகாச வள்ளல் என்று சொல்லக்கூடிய ராமலிங்கம். வள்ளலார் அவர்கள் ஏதோ ஒரு வாழ்க்கையை நடத்திவிட்டு செல்வதற்காக இங்கு வரவில்லை. மற்ற ஞானிகளைப் போல வாழ்ந்தோம், ஏதோ சில இன்பங்களை அனுபவித்தோம், சொல்ல வேண்டியதை சொல்லி மாண்டு விட்டோம் என்ற ஒரு நிலையிலே வந்தவர் அல்ல நமது வள்ளல் பெருமான் அவர்கள். இந்த உலக உயிர்களை எல்லாம், உலகத்தில் தோன்றிய ஆன்மாக்களை எல்லாம் உண்மை அடியர்களாக்கி உண்மை இன்பத்தை அளித்து சுகபூரண மெய்வாழ்வு என்று சொல்லக்கூடிய பேரின்ப சித்தி பெருவாழ்வில் வாழ வைக்க வேண்டும் என்ற பெருங்கருணை கொண்டுதான் இறைவனே இந்த உலகத்திற்கு வள்ளல் பெருமானை அனுப்பி வைக்கிறார். வள்ளல் பெருமான் தானாக பிறந்து வந்தவர் அல்ல. வள்ளல் பெருமான் ஒரு தாய் தந்தையினுடைய உறவிலே வந்தவர் அல்ல. வள்ளல் பெருமான் இறைவனுடைய நேரடி கண்காணிப்பிலே பிறந்தவர். உங்களுக்கு வரலாறுகளை படித்திருப்பீர்கள். வள்ளல் பெருமான் இறைவனால் வருவிக்க உற்றவர். வள்ளல் பெருமான் பதிவு செய்கின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்?
அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்திட இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே உகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே. நான் இறைவனால் வருவிக்க உற்றவன் என்று வள்ளல் பெருமான் பதிவு செய்கிறார். ஏன் வர வேண்டும், எதற்காக வர வேண்டும் என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டோமானால் அதற்கு வள்ளல் பெருமானே பதில் சொல்லுகிறார். இந்த உலகம் எப்படி இருக்கிறது தெரியுங்களா? இந்த உலக உயிர்கள் எப்படி அழிந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? உயர்ந்த அறிவுள்ள மனிதன் என்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா? உயர்ந்த அறிவுள்ள மனிதன் அருளை பெற வேண்டியவன் எதை பெற்றுக்கொண்டு அழிந்து கொண்டிருக்கிறான் தெரியுமா என்று ஒரு பட்டியல் போடுகிறார் இங்கே வள்ளல் பெருமான். பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென்று உணர்ந்திடாது உயிர்கள் பலபேதமுற்று அங்கும் இங்கும் போருற்று இறந்து வீண் போயினர். இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி மெய்ப்பொருளினை நன்குணர்த்தி எல்லோரும் ஏற்ற சுகநிலை அடைந்திட புரிதன் நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனர். மனத்தில் வேறு என்னற்க என்ற குருவே. என்ன ஒரு அழகான பதிவு செய்கிறார் இங்கே. இந்த உலகம் ஜாதியினாலேயும் மதத்தினாலேயும் சமயத்தினாலேயும் சாஸ்திரத்தினாலேயும் அறியாமையினால் அழிந்து கொண்டிருக்கிறது. எப்படி சாதாரணமாக அழிந்தால் பரவாயில்லை, போரிட்டு அழிந்து கொண்டுள்ளன. ஆன்மீகத்தை சொல்ல வந்த ஞானிகள், ஆன்மாவினுடைய அருளை பற்றி பேச வந்த ஞானிகள், அவர் சொல்லி ஆன்மீகத்தினால் உலகம் எப்படி இருக்கிறதாம்? யார் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்? மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழிந்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதமும் ஜாதியும் சமயமும் நம்மை அழித்துக் கொண்டிருக்கிறது. பேருற்ற உலகில் ஒரு சமய மத நெறியலாம், எல்லா சமய மத நெறிகளும் எப்படி அழித்துக் கொண்டிருக்கிறான்? பேய்பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டு என்று உணர்ந்திடாமல் பேய் பிடித்தவர்கள் போல. ஒரு குழந்தை இருக்கிறது, ஒரு குரங்கு இருக்கிறது. அந்த குரங்குக்கு பேய் பிடித்து விட்டால் அது என்ன செய்யும்? அறிவில்லாமல் மனம் போனபடி சென்று ஆடி மற்றவர்களையும் ஆட்டி வைக்கும். அதுபோல இந்த மனித சமுதாயம் ஜாதியினாலேயும் மதத்தினாலேயும் சமயத்தினாலேயும் போருற்று இறந்து வீண் போயின. ஆதலால் என் மகனே, இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே சீக்கிரமாக செல். ஆண்டவனுடைய ஆர்டர். விரைந்தே புனிதமுறு சுத்த சன்மார்க்க நெறிகாட்டி. அங்கே என்ன சொல்ல வேண்டும்? மெய்ப்பொருளை நன்கு உணர்த்தி. அங்கே பொய்ப்பொருளாக இருந்து விடக்கூடாது. மற்றவர்களெல்லாம் பொய்ப்பொருளை காட்டிவிட்டு சென்று விட்டார்கள். ஆனால் நீ சென்று என்ன செய்ய வேண்டும்? மெய்ப்பொருளை நன்கு உணர்த்தி எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித. எந்த மதம் இல்லை, எந்த ஜாதி இல்லை, எந்த சமயமும் அல்ல, எல்லா மனித உயிர்களும், எல்லா நாட்டில் உள்ள எல்லா உயிர்களும், எல்லா ஆன்மாக்களும் என்ன செய்ய வேண்டும்? புனித சுத்த சிவ சன்மார்க்க நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருள் நன்குணர்ந்து எல்லோரும் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரித நீ என் பிள்ளையாதலாலே இவ்வேலை புரிக என்றிட்டனர். நீ என்னுடைய மகன் என்பதால், என்னுடைய சொல்லை கேட்பவன் என்பதால், கோடு தவறாது உன்னுடைய செயல்பாடுகளை செய்பவன் என்பதால் இந்த படிகளை உனக்கு நான் கொடுக்கிறேன். நீ செல். அந்த வகையில்தான் வள்ளல் பெருமான் அவர்கள் உலகையெல்லாம் வாழ்விக்க வந்த வள்ளல். நம்மை மட்டுமல்ல,
உலகத்தில் உள்ள ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை உடைய சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அத்தனை உயிர்களும் இறைவனுடைய குழந்தைகள் என்றும் தன்னுடைய ஆண்மநேய உடன்பிறப்புகள் என்றும் அந்த உடன்பிறப்புகள் அத்தனையும் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்றும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு எது தேவை, எதை பெற்றால் அந்த குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் வாழும், அது எங்கே மறைக்க வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த பொருள் என்ன, அந்த பொருளுடைய தன்மை என்ன, அது எங்கே இருக்கிறது, எப்படி அதை பெறுவது என்பதை மிக தெளிவாக இந்த உலக சமுதாயத்திற்கு சொல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வருவிக்க உற்றவர் தான் வள்ளல் பெருமான். இந்த சமுதாயம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? நாம் எல்லாம் ஏதோ கதை விட்டுக் கொண்டிருக்கிறோம். நாடு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? இந்த மனித வாழ்க்கைக்கு எத்தனை சட்ட திட்டங்கள், எத்தனை அரசியல் ஆதிக்கங்கள், இவர்களை எல்லாம் இந்த நாட்டை திருத்தி விடுவார்களா? நாட்டை திருத்தக்கூடிய, நாட்டை காப்பாற்றக்கூடிய சக்தி நாம் தேர்ந்தெடுக்கும் ஆட்சியாளர்களுக்கு உண்டா? அவர்களுக்கு என்ன இருக்கிறது? மரணமடைய போகிறவர்களால் இந்த நாட்டை பாதுகாக்க முடியாது. மரணம் அடையாமல் இருக்கக்கூடிய வழியை யார் தெரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியுமே தவிர, அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், இந்த நாட்டை ஆளக்கூடிய அதிபதியாக இருந்தாலும், இந்த நாட்டையும் இந்த நாட்டில் உள்ள உயிர்களையும் ஆன்மாக்களையும் காப்பாற்ற முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர். கடலை ஆள்கிறாய், உலகத்தை ஆள்கிறாய், நாட்டை ஆள்கிறாய், அதிபதி என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ அடைந்த லாபம் என்ன? உன்னால் இந்த மக்கள் அடைந்த லாபம் என்ன? கரணம்தான் அங்கே மகிழ்ச்சி அடைகிறது. கரணமிக கழிப்புறவே கடல் உலகும் வானும் கதிபதி என்று ஆளுகின்றீர் அதிபதியீர் நீவீர். மரண பயம் தவிராத வாழ்வதில் என் பயனோ? திறனமும் ஓர் ஐந்தொழிலை செய்ய ஒளிவழங்கும் சித்திபுரம் என ஓங்கும் உத்தம சிற்சபையில் சரணம் எனக்களித்து எனையும் தானாக்க எனது தனித்தந்தை வருகின்ற தருணம் இதுதானே. இந்த உலகத்தை ஆளக்கூடிய எவராக இருந்தாலும் மரணம் வருகின்றவன் நாட்டை பாதுகாக்க முடியாது. இதுதான் சத்திய உண்மை. இதனால்தான் வள்ளல் பெருமான் அங்கே 1872 ஆண்டிலே இந்த உலகத்திற்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுக்கிறார். இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு நெல் ஒழுக்கத்தை எடுத்துச் சொல்லி மனித சமுதாயத்தை தனி மனிதனாக ஒழுக்கத்திற்கு மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர் யார்? பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியிலே, ஆங்கிலேயருடைய ஆட்சியிலே, ஆதிக்கம் செய்யக்கூடிய ஆட்சியிலே எங்கு பார்த்தாலும் சண்டை சச்சரவு போராட்டங்கள், தூக்கு தண்டனை, மறைந்தவனை இழுத்து வந்து சவுக்கடி, இப்படிப்பட்ட கொடுமையான செங்கோல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிற போது வள்ளல் பெருமான் வடலூர் பெருவெளியிலே இருக்கிறார். அக்காலகட்டத்திலே எல்லோரையும் அடித்து சிறைச்சாலைகள் நிரம்பி கொண்டிருக்கிறது. தன்னம் தனியாக வடலூர் பெருவெளியிலே ஒரு சாதாரண வேட்டி, ஒரு மேலே ஒரு போர்வை போற்றிக் கொண்டு வள்ளல் பெருமான் பப்ளிக்காக வெளியிடுகிறார். என்ன சொல்லுகிறார்? கருணையில் ஆட்சி கடிகு ஒழிக, அருள் நயந்த நன்மார்கள் ஆள்க, தெருள் நயந்த நல்லோர் நினைத்த நலம் பெறுக, எல்லோரும் வாழ்க இசைந்து. இந்த உலகம் ஜாதி சமயம் என்ற ஒரு வெறியர்களுடைய கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் சாதாரணமாக முடியாது. எல்லா இடங்களிலும்
கருணை இல்லாத ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ கருணை இல்லாத ஆட்சி ஒழிய வேண்டும் என்று பறைசாற்றுகிறார். எப்பொழுது? 1872 ஆண்டு பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியிலே. நாட்டை ஆளக்கூடியவர் என்ன தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? அருள்நயந்த நன்மார்களாக. இந்த நாட்டை ஆளக்கூடிய சக்தி படைத்தவன் யாராக இருக்க வேண்டும்? அருள் உள்ளவனாக இருக்க வேண்டும். மரணத்தை வெல்லக்கூடிய சக்தி படைத்தவனாக இருக்க வேண்டும். ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை உணர்ந்தவனாக இருக்க வேண்டும். அவன் ஏற்ற தாழ்வற்ற சமநிலை சமுதாயத்தை அவனால் உருவாக்க முடியும். அங்கே ஜாதி இருக்காது, மதம் இருக்காது, சமயம் இருக்காது, சாத்திரங்கள் இருக்காது, ஆச்சார சங்கற்பங்கள் இருக்காது. எல்லா ஆன்மாக்களுக்கும் வேண்டியதை வேண்டிய இடத்தில் வேண்டியவாறு கொடுக்கக்கூடிய அனுமதியை வழங்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு மட்டும்தான் உண்டு. ஆனால்தான் வள்ளலாரிடை இறைவனிடத்திலே விண்ணப்பம் செய்கின்ற பொழுது ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும்.